ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல எப்படி டைம்லைன் சார்ட் அதாவது கேன்ட் சார்ட்டை எப்படி எக்ஸல்ல கிரியேட் பண்றது அப்படிங்கிறத தான் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். ஸோ இந்த டுட்டோரியலை நீங்க ஒரு 10 மினிட்ஸ் டைம் எடுத்து வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அழகான டைம்லைன் சார்ட்டை உங்களால் கிரியேட் பண்ண முடியும். இதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நீங்கள் ஒரு ப்ராஜெக்டை இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிருக்கீங்க. பட் ஏதாவது ஒரு ரீசன்னால அது டேஸ் தள்ளி போகுது அப்படின்னா, இந்த இடத்துல நீங்க டேட்ட மட்டும் மாத்துனீங்க. இந்த ஒரு இடத்துல மாத்துனீங்கன்னா போதும். என்டையர் ஸ்டார்ட் டேட், எண்ட் டேட் மாறிரும். அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய டேட்ஸும் மாறிரும். அதே மாதிரி ப்ராஜெக்ட்டோட ஸ்டார்ட் டேட், எண்ட் டேட்டும் மாறிரும். ஸோ, அதே மாதிரி நீங்க ஒரு டாஸ்க்குக்கு எடுக்கக்கூடிய டைம மாத்தணும்னு நினைக்கிறீங்கன்னா, ஜஸ்ட் இந்த இடத்துல போயிட்டு 3 ஆர் 4ன்னு சொல்லிட்டு மாத்துனீங்கன்னா, அதற்கு அப்புறம் வரக்கூடிய எல்லா வேல்யூஸும் பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அட்ஜஸ்ட் ஆயிரும். ஸோ, இந்த டைம்லைன் சார்ட்டை நீங்கள் ஒன்ஸ் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை நீங்கள் எந்த ப்ராஜெக்ட்டுக்கு வேண்டுமானாலும் எப்போ வேண்டுமானாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் எனக்கு எக்ஸல் நாலேஜ் இல்லை, எனக்கு இந்த டைம்லைன் சார்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த டைம்லைன் சார்ட்டை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நீங்கள் அதை அப்டேட் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிங்க. இல்லை எனக்கு இதை ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நம்ம டுட்டோரியலை ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக வெரி சிம்பிள் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இந்த டைம்லைன் சார்ட்டை உங்களால் கிரியேட் பண்ண முடியும். சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டைம்லைன் சார்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு நம்ம ஒரு நியூ டேப் கிரியேட் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா கம்பெனி நேம், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட் நேம், நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட் மேனேஜரோட நேம், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் டேட்டு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்டோட எண்ட் டேட் கொடுத்துக்கலாம். ஸோ இதில் கம்பெனி நேம் எப்போவுமே மாறாது. ஸோ எல்என்டி ரெனோவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் நேம். ஸோ எலைட் ஹோம் ரெனோவேஷன் அப்படிங்கிறது தான் அது ப்ராஜெக்ட் நேம். அடுத்து ப்ராஜெக்டோட மேனேஜர் சுமன் கில். நெக்ஸ்ட் ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட்டை நம்ம ஆட்டோமேட்டிக்காக எடுத்துகிட்டு வர போகிறோம். அதை நம்ம லேட்டராக போட்டுக்கலாம். இப்போ இங்கே சீரியல் நம்பர், அதாவது டாஸ்கோட சீரியல் நம்பர். இப்போ இங்கே டாஸ்கோட டிஸ்கிரிப்ஷன், என்னென்ன டாஸ்க் அப்படின்னு. நெக்ஸ்ட்டு ரெக்யூரிட்டி டேஸ் அப்படின்னு எவ்வளவு ஒவ்வொரு டாஸ்கையும் முடிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் எடுத்துக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு இதற்கான ஸ்டார்ட் டேட் அண்டு எண்ட் டேட், ஓகேங்களா? இப்போ நம்ம போட்டோம். இப்போது நான் அந்த டாஸ்க்கை மட்டும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து காப்பி பேஸ்ட் பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ மேனுவலாக டைப் பண்ண வேணாம் அப்படிங்கிறதுக்காக ஜஸ்ட்டு அதே மாதிரி ரெக்யூரிட்டி டேஸில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக இந்த இடத்துல மட்டும் டேஸ் போட்டுக்கலாம். இதை நம்ம அப்டேட்டும் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்ராஜெக்டை நான் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா டுடே அப்படின்னு போட்டுக்கோங்க. இல்லை உங்களுக்கு கஸ்டம் டேட்ஸ் தான் வேணும் அப்படின்னா அதை வேல்யூஸாக மாற்றிக்கலாம். தென் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நான் ஆகஸ்ட் 1ஆம் தேதி இந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ 8 அப்படிங்கிறத போட்டுக்கிறேன். இப்போது நெக்ஸ்ட்டு எண்ட் டேட்டை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் கால்குலேட் பண்ணணும். நமக்கு இங்கே ரெக்யூரிட்டி டேஸ் இருக்குது, இதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஜஸ்ட்டு இந்த ஸ்டார்ட் டேட் ப்ளஸ் இந்த டேஸ். இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள், இங்கே ஒரு நாள் தான் போட்டிருக்கோம். பட் இங்கே பாருங்கள் 2 நாள் கவர் ஆகுது. ஆகஸ்ட் 1ம் கவர் ஆகுது, ஆகஸ்ட் 2ம் கவர் ஆகுது. ஸோ எப்போவுமே டேஸை நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணுறீங்க இல்லை அடிஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் -1 பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இன்கரெக்டாக வரும். இப்போ இங்கே பாருங்கள், ஜஸ்ட்டு இந்த இடத்துல -1 அப்படிங்கிறத போடுங்க. இப்போ ஆகஸ்ட் 1 அப்படிங்கிறது தான் ஒரு நாள் கரெக்டாக வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு டாஸ்க்கை எப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம்? இந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் டே தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இது +1 அப்படிங்கிறத போட்டுக்கலாம். இப்போ ஜஸ்ட் இந்த ஃபார்முலாவை கண்ட்ரோல் டி கொடுத்தீங்கன்னா ட்ராக் ஆயிரும். இப்போ இந்த ஃபார்முலாவை நீங்கள் ஃபுல்லாக ட்ராக் பண்ணிடலாம். ஸோ கரெக்டாக இருக்கும். இப்போ இங்கே உங்களுக்கான டேஸை போட்டுக்கோங்க. இப்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டார்ட் டேட் அண்ட் எண்ட் டேட் உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆகுறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்களா ஃபுல்லாக டேட் வந்துருச்சு. இப்போ நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டேஸ் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் அது என்னென்னா இதுதான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் ஈக்குவல் டு போட்டுக்கோங்க. இதில் ஸ்டார்ட் டேட் இருக்குல்ல, அதை வச்சுக்கோங்க. இப்போ இதில் நெக்ஸ்ட் டேட்டை போடுறதுக்கு ஜஸ்ட்டு இது +1 அப்படிங்கிறத போடுங்க. இப்போது ஜஸ்ட்டு இது அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே போங்க. ஜஸ்ட் கண்ட்ரோல் ஆர் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ட்ராக் ஆயிரும். இப்போது நமக்கு இதிலிருந்து இது வரைக்கும் தேவையில்லை.
ஸோ ஆகஸ்ட் 31 வரைக்கும் தான் நமக்கு வேணும். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இங்கே ஆகஸ்ட் 31 வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்துருச்சு. பட் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாருங்க. உங்களுக்கு இவ்வளவு தூரத்துக்கு வந்து அந்த டேட்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ சரியா வந்து உங்களுக்கு தெரியாது. அப்போ நமக்கு காம்பாக்ட்டா வேணும் அப்படின்னா, இந்த ஒரு விண்டோலயே வேணும். ஸோ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஜஸ்ட் இந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிக்கங்க. ரைட் கிளிக் பண்ணிட்டு ஃபார்மேட் செல்ஸ் அப்படிங்கிறதுக்கு போங்க. இப்போ இதுல உங்களுக்கு அலைன்மென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுல 0ன்னு இருக்கிறத ஜஸ்ட் 90க்கு மாத்துங்க. இப்போ ஓகே அப்படிங்கிறத குடுத்தீங்கன்னா, இது வெர்டிகல் போர்ஷனுக்கு போயிரும். ஜஸ்ட் இந்த காலம ஃபுல்லா இப்படி செலக்ட் பண்ணுங்க. பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த இடத்துல வச்சுட்டு டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா போதும். உங்களுக்கு இந்த மாதிரி வந்துரும். இல்லைன்னா ரைட் கிளிக் பண்ணிட்டு காலம் வித் அப்படின்னு இருக்குல்ல, அத கிளிக் பண்ணிட்டு 2 அப்படின்னு சொல்லி குடுத்தீங்கனாலும் இந்த மாதிரி உங்களுக்கு வந்துரும். ஸோ இப்போ நமக்கு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சு முடிச்சுட்டோம். இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த டைம்லைன் தான் வந்து கொண்டு வரணும். ஸோ இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு சிம்பிள் ஃபார்முலாவ வந்து யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். இஃப் அண்ட் ஃபார்முலாவ யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். இதை என்ன செய்யணுங்கிற லாஜிக்கை நல்லா வந்து புரிஞ்சுக்கங்க. ஜஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த பர்ட்டிகுலர் டேட்டு இந்த ஸ்டார்ட் டேட் அண்ட் எண்ட் டேட்டுக்குள்ள இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இதை எப்படி செய்யணும் அப்படின்னா, இஃப் அப்படிங்கிற ஃபார்முலாவை வந்து போட்டுக்கங்க. தென் நம்ம 2 கண்டிஷன் வந்து செக் பண்ண போறோம். ஸோ அண்ட் அப்படிங்கிறத வந்து போட்டுக்கங்க. இப்போ ஜஸ்ட் இந்த டேட்டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இந்த ஸ்டார்ட் டேட்டோட இருக்கா அப்படின்னு பார்க்கணும். மறுபடியும் இந்த டேட்டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இந்த எண்ட் டேட்டுக்கு உள்ள இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ஜஸ்ட் இது ரெண்டும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல ஒய் ஆர் எக்ஸ் எது வேணாலும் கொண்டு வர வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா எனக்கு பிளாங்க்ஸாக வேணும். ஸோ டபுள் கோட்ஸை போட்டுக்கிட்டு க்ளோஸ் பண்ணிடுறோம். இப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம ஃபிக்ஸ்டு ரேஞ்ச் அதை வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா பாருங்க, ஜஸ்ட் இந்த ஃபார்முலாவை காப்பி பண்ணி இந்த செல்லுக்கு மூவ் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இங்கே நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதை ரெஃபர் பண்ணியிருக்கணும், இது ரெண்டையும் ரெஃபர் பண்ணியிருக்கணும். பட் இன்கரெக்டாக இங்கே ரெஃபரன்ஸ் இருக்குது. ஸோ இது தப்பு. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா இதை ஃபிக்ஸ் பண்ணணும். உங்களுக்கு இந்த ஃபிக்ஸ்டு ரேஞ்ச் அதே மாதிரி அப்சல்யூட் ரேஞ்ச், ரிலேட்டிவ் ரேஞ்ச் இதை பற்றி தெரியல அப்படின்னா இதற்காகவே ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஃபார்முலாஸை எக்ஸலில் ஹேண்டில் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ஒரு மெத்தட் வந்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த 5 அப்படிங்கிறது வந்து ஸ்டாட்டிக்காக இருக்கணும். பட் வந்து எஃப்ஜி எல்லாம் வந்து மாறணும். ஸோ வந்து 5க்கு முன்னாடி மட்டும் நம்ம டாலர் சிம்பல் போட்டுக்கிறோம். அதே மாதிரி இந்த ஃபார்முலாவை கீழே காப்பி பண்ணிட்டு போகும்போது டிஇ இது ரெண்டும் மாறக்கூடாது. பட் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் எல்லாம் மாறணும். ஸோ என்ன பண்ண போகிறோம், டிக்கு முன்னாடி ஒரு டாலர் சிம்பிள் போட போகிறோம், இக்கு முன்னாடி ஒரு டாலர் சிம்பிள் போட போகிறோம். ஜஸ்ட் என்ட்ரு அப்படிங்கிறத கிளிக் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த ஃபார்முலாவை கீழே ட்ராக் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த ஃபார்முலாவை ஃபுல்லாக செலக்ட் பண்ணி வி அப்படிங்கிறதையும் கொடுக்குறோம். இப்போ பார்த்தீங்களா, அழகாக இந்த ஃபார்முலா கரெக்டான ரேஞ்சை ரெஃபர் பண்ணிட்டு வந்துருச்சு. இப்போ இங்கே 1க்கு பதிலாக 2 அப்படிங்கிறத போட்டிங்கன்னா 2 ஒய் வந்திருக்கும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த ஃபார்முலா இப்போ சூப்பராக வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இப்போ நமக்கு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிஷனல் ஃபார்மேட்டையும் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒய் அப்படின்னு இருந்துச்சுன்னா எனக்கு க்ரீனில் ஹைலைட் ஆகணும். ஜஸ்ட்டு ஃபுல்லாக அப்படி செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ஹோம்க்கு கீழே கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹைலைட் செல் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதில் டெக்ஸ்ட் தட் கண்டைன்ஸ் அப்படின்னு இருக்கும். இதில் ஒய் இருந்தால் தான் நம்ம ஹைலைட் பண்ண போகிறோம். ஸோ அதை கொடுத்துட்டு ஜஸ்ட்டு ஸ்க்ரோல் டவுன் கிளிக் பண்ணிங்கன்னா கஸ்டமைஸ்டு ஃபார்மேட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் நீங்கள் ஃபாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், இதில் போயிட்டு ஜஸ்ட்டு ஒரு க்ரீன் கலர் இது கொடுங்க. தென் அதே மாதிரி ஃபில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, இதுலேயும் அந்த க்ரீன் கலரே கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஒய் எல்லாமே கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். ஜஸ்ட் ஓகே கொடுத்துருங்க. இப்போது நீங்கள் இங்கே மாத்திர அந்த டேஸ் கவுண்ட்டை பொறுத்து உங்களுக்கு இங்கே எப்படி அட்ஜஸ்ட் ஆகிறத நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இப்போ நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம்லைன் சார்ட்டை வந்து நம்ம கிரியேட் வந்து பண்ணிட்டோம். இப்போ நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வேலை இந்த இடத்துல ஸ்டார்ட் டேட் அண்ட் எண்ட் டேட்டை கொண்டு வரணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மேட்டிங் பண்ணணும். ஸோ ஸ்டார்ட் டேட் அப்படிங்கிறத கொண்டு வர்றதுக்கு ஈக்குவல் டு மினிமம் அப்படிங்கிற ஃபார்முலாவை போட்டு இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் க்ளோஸ் கொடுத்துருங்க. அதே மாதிரி இங்கே எண்ட் டேட் மேக்ஸிமம் எண்ட் டேட்டை கொண்டு வர்றதுக்கு ஈக்குவல் டு மேக்ஸ் அப்படிங்கிற ஃபார்முலா இருக்கும், அதை போட்டுட்டு இந்த டேட்ஸை ஃபுல்லாக வந்து செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்ட் டேட் அண்ட் எண்ட் டேட்டும் வந்துருச்சு. இப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபார்மேட்ஸ் வந்து பண்ணணும்.
ஜஸ்ட் ஃபுல்லாக அப்படி செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ஆல் பார்டர்ஸ் கொடுத்துக்கோங்க. தென் உங்களுக்கு தேவையான உங்களுடைய கம்பெனிஸில் வந்து கலர் ஃபார்மேட் இருக்குன்னா அந்த ஃபார்மேட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம கலர் ஃபார்மேட் சேஞ்ச் பண்ணிட்டோம். அதே மாதிரி இங்கேயும் வந்து ஃபுல்லாக வந்து இப்படி செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் பார்டர்ஸ் கொடுத்துக்கோங்க. அவுட் சைட் பார்டர்ஸும் கொடுத்துக்கோங்க. இப்போது அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நமக்கு ஹெட்டிங்கையும் வந்து ஃபார்மேட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் இந்த கலர். அடுத்து டேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதை விட ஷேடு லோவான கலர். ஸோ இப்போ நமக்கு பேக் ட்ராப்பில் இருக்கக்கூடிய அந்த லைன்ஸ் கிரிட் லைன்ஸ் எல்லாத்தையுமே ஹைட் பண்ணிடலாம். ஒயிட் பேக்ரவுண்ட் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் வியூ அப்படிங்கிறதுக்கு போங்க. இங்கே கிரிட் லைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு டைம்லைன் சார்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்க, அதுவும் ஃபுல்லி கஸ்டமைஸ்டாக. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்மளுடைய சார்ட்டை அப்படியே வந்து நம்ம ரீக்ரியேட் வந்து பண்ணிட்டோம். இதில் நீங்கள் உங்களுக்கு தேவையான அட்ஜஸ்ட்மெண்ட்டை பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் போடுங்க. நம்மளுடைய நோக்கம் என்னென்னா ப்ராஜெக்ட் ஓரியன்டான டெம்ப்ளேட்ஸை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்மளுடைய வியூவர்ஸுக்கு சொல்லிக் கொடுக்குறது தான். ஸோ உங்களுக்கு இது லேர்ன் பண்ணுறதுக்கு வந்து வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே உங்களை வந்து சேரும்.